ஹலோ மை டியர் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஆண்ட் யூடியூப் ப்ளாக். ஓகே, டே வந்து 7. டே 7க்கு வந்தாச்சு. ஓகே, கொசு பறக்குது பார்த்தீங்களா நடுப்புற. செம கொசு இன்னைக்கு, என்னன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம பேசுகிறத ஆரம்பிப்போம். ஆஸ் யூஷுவல் டே டைரி பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம். க்ளப் ஒர்க் இல்லை, வீட்டு வேலை அதிகம் இன்றைக்கி, ரொம்ப அதிகம். காலையில் எழுந்ததே லேட்டு தான் இன்றைக்கி. என்ன கொஞ்சம் நல்லா தூங்குவோன்ற ஒரு ஐடியா தான். நல்லா தூங்கலான்னு சொல்லிட்டு எழுந்தது லேட்டு. எழுந்தேன், அதுக்கப்புறம் வந்து வீடு பெருக்கி தொடச்சிட்டு ஒரு ரூமாக வந்து ஒட்டரெல்லாம் அடித்து பெருக்கி, அதுக்கப்புறம் அதை வீட்டை வந்து ஒரு ரூமாக தொடச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து 12 மணிக்காக வந்து ஓட் மீல் ரெடி பண்ணி சாப்பிட்டேன். கைஸ் கொஞ்சம் கால் வலிக்குது, கால் போட்டுக்கிறேன். கால் மட்டும் இல்லை, முதுகு தான் வலிக்குது செம்மையாக. என்னன்னு தெரில, 2-3 நாள் சரியான முதுகு வலி. என்ன கதைன்னே தெரில, பார்க்கணும். அதை வேறு என்ன சொல்கிறேன்னா, ஓட் மீல் ரெடி பண்ணி 12 மணிக்காக சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இது பாத்ரூம் கழுவ வேண்டிய வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் கழுவி முடித்தேன். அதானே, அதையே நான் வந்து ஒரு மாதிரி அக்கோடாக சொல்கிறேன். எங்கள் வீட்டு பாத்ரூம் நான் கழுவுறேன், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் கழுவுற வேலை இருந்தது. முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 மணிக்குள்ளே 3 மணிக்கு 2:30 மணிக்கு சாப்பிட்ருப்பேன். 2:30 மணிக்கு சாப்பிட உட்காந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம், குட்டி இல்லை கொஞ்சம் நிறையவே தூங்கினேன்னா, ஒரு 1.5 மணி நேரத்தில் தூங்கியிருப்பேன். 5:30க்கு எழுந்து இன்றைக்கி விசு படம் ஒன்று போட்டேன். பாதி தான் பார்த்து முதல்ல தூங்கிட்டேன். அதை கண்டினியூ பண்ணணும் போயிட்டு. இப்போ இல்லை, நாளைக்கு தான் கண்டினியூ பண்ணுவேன். அது கண்டினியூ பண்ணணுமா, அது முடிச்சுட்டு வந்து ரிவ்யூ போடுறேன். அந்த படம் பேர்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பட் விசு படத்தோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து நம்ம போட்டாலே உள்ளே நிறைய படம் இருக்குது. எனக்கு ரொம்ப நிறைய பிடிச்ச படம்லாம் இருக்குது. நிறைய பேர் வாசலாம் நிறைய படம் பார்ப்பேன் வருது. சும்மா போர் அடிக்கும் போதெல்லாம் போட்டு உட்காந்து பார்ப்பேன். அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு முடித்தேன். 5:30க்கு எழுந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்த்தேன். அப்புறம் வந்து எங்கள் அம்மா துணி மடிக்க 2 நாள் துணி வந்து 2 நாள் இல்லை 4 நாள் துணி 4 நாள் துணி மடிக்காமல் அப்படியே இருந்தது. இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியுதான்னு தெரியல, பின்னாடி தான் மடிச்சு வச்சுருக்கேன். எடுத்து உள்ளே கூட வைக்கல. அது அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குது. அதை எடுத்து வைக்கணும். அதை மடிக்கிறதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. அப்புறம் போஸ்ட்டு போட்டேன், எல்லாம் முடிச்சு இப்போதைக்கு ரெடி பண்ணி உக்காந்துருக்கேன். பாயை போட்டு படுக்கணும், அவ்வளோதான். கொசத்தையும் ஏற்றி வச்சாச்சு, முடிச்சு. இன்றைக்கான டே ஓவர். நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் வீலாக் போடுறேன்னு சொன்னேன். பட் ஆனால் வீலாக் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. இடத்துக்கு போக முடியல, சில பல இடையூறுகள். நாளைக்கு வந்து சாட்டர்டே போகலான்ற ஐடியாவில் இருக்கேன். போனேன்னா வீலாக் அதை எடுத்து அட்டாச் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து ஏன் உங்களுக்கு இதை காமிக்கக்கூடாது? எங்கடா அது? சரி, இப்போ தான் க்ளீன் பண்ணாமல் இருங்க நம்பரில். இப்போ க்ளீன் பண்ண நல்லா எடுக்க முடியல. ஏன்னாது தி ஒடிசி நோலன் படம் எல்லாருக்கும் தெரியும் வருதுன்ட்டு. அதுக்காக ஓடிசி புக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கைக்கு கிடச்சிருக்கு. இது ஆக்சுவலாக வந்து இந்த சொன்னதுக்கு உடனே வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் சுற்றி இருக்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகுது அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, ஓடிசி எடுக்க போகிறேன்னு சொன்னதுலேருந்து இது மேலே ஒரு க்ரேஸாகவே இருந்தேன். இது வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் போகும்போது வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்து எனக்காக அவங்க வந்து வேலையை விட்டு போகும்போது எனக்காக கொடுத்தாங்க. நாங்கள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. இதே நீயே வச்சுக்கோப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. வாங்கின்னு வந்துட்டேன். இதோ இப்போ தான் படிக்கலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். செம்ம இங்கிலீஷாக இருக்குது. பிரச்சனை, செம்ம இங்கிலீஷாக இருக்குது. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த நம்ம புறநானூறு அகநானூறுலாம் படிப்போம்ல, சேம் லைக் தட். அதுக்குன்னு வந்து அவ்வளோ இதுவான்னு கேட்காதீங்க. அவ்வளோ என்னது அந்தளவுக்கு ஹிஸ்டாரிக்கலாக அப்படி கேட்காதீங்க. இது வந்து ஒரு மித்தாலஜி பேஸஸான கதை தான். பட் ஆனால் வந்து தான் பொயட்டிக் பேஸ் பண்ண புக்கு, மிஸ்டரி ஸ்டோரி. பட் ஆனால் வந்து அதை வந்து பொயட்டிக் லைன்ஸாக எழுதுனதுனால வந்து பாட்டு மாதிரி அந்த ஒரு நாட்டுப்புற பாடல்னு வச்சுக்கோங்க. அது சீரீஸ். ஸோ இந்த புக்கு கொஞ்சம் படித்தேன். பட் ஆனால் வந்து புரியவில்லை. ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் முடிஞ்சதுன்னா மொத்தமாக முடிச்சிட்டேன்னா போடுறேன்.
அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி புக்கு நானும் புக்கு படிக்க மாட்டேன், அது ஒரு விஷயம். பட் ஆனால் புக்கு வாங்குறது பிடிக்கும். புக்கு வாங்குறவங்களுக்கு இந்த ஃபீல் இருக்கும். அந்த புக்கை வந்து அப்படியே இப்படி தான் ஒரு மாதிரி ஆர்காசமாகும். இந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி ஆர்காசமாகும். புக்கோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை முடித்தோன்னா வரேன், சொல்கிறேன் இதை பற்றி. ஓகே, அதுக்கு முன்னாடி படம் வந்துச்சுன்னா படத்தில் இருக்க கதையை சொல்கிறியாடா அப்படி கேட்காதீங்க. முடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ தான் காம்பவுண்ட் எஃபெக்ட் அதான் காம்பவுண்ட் எஃபெக்ட் போய்கிட்டு இருக்கு. அந்த புக்கை எங்கேன்னு தெரில, படிச்சுட்டு எங்கே வச்சேன்னு தெரில, தேடணும். இங்கே தான் உள்ளே எங்கேயாவது இருப்பான். இருங்க, கொஞ்சம் ஓசிடி பிரச்சனை இருக்குது, இதை நான் பார்த்துட்டேன். இதோ ஏன்னா அந்த ஓடிசி புக்கை வந்து ஓடிசின்றான், காம்பவுண்ட் எஃபெக்ட் புக்கு எங்கேன்னு தெரில. அது முடிச்சுட்டு தான் இவனுக்கு வரணும். ஸோ வருவோம், பார்ப்போம். இதுக்கப்புறம் இந்த இயரில் வந்து நிறைய புக்கு படிக்கணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். நிறைய இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 புக்காவது கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கேன். பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இந்த புக்கை பற்றி பேசும்போதே உங்கள் நேரத்துக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க சண்டே எங்கே போகிறேன்ட்டு. அந்த ஒரு க்யூரியாசிட்டியிலே இருங்க. நான் முடிச்சுட்டு வந்து விலாக் முடிச்சுட்டு வந்து என்னென்னலாம் பண்ணேன், என்னென்னலாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த விலாகை வச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, விலாகிங்காகவும் வீடியோ போடுறேன். அதை முடிச்சுட்டு வந்து அந்த விலாகில் என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். சீரியஸ் இது இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணும்போது இது கிடச்சிது. விவே பஸ், எத்தனை பேர் விவே பஸ் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இப்போ போடுறானா இல்லை இது எங்கேயாச்சும் அட்லீஸ்ட் வந்து ஓடிடியில் அது எங்கேயாவது ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு தமிழ் டப் வேணும். ஓடிடியிலாச்சும் எங்கேயாவது ஃப்ரீயாக இருக்கும்னு பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு விவே பஸ். சப்போஸ் உங்கள் யாருக்காவது எந்த ஓடிடி இருந்தால் இது மென்ஷன் பண்ணி விடுங்க, கமெண்டில் போட்டு விடுங்க. நான் வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறேன். எனக்கு விவே பஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்டா உனக்கு அந்த விவே பஸ் அப்படி பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நாஸ்டாலஜி வைப்லாம் இருக்குது எனக்கு. நல்லா ஞாபகம் இருக்குது நண்பர்களே. இப்போ கூட ஒரு மாதிரி எனக்கு என் வாழ்க்கையிலே வந்து உன் கண்ணை மூடி ஒரு கோல்டன் டேஸ் என்ன அப்படின்னு கேட்டால் டக்குன்னு என் மைண்ட் அங்கெல்லாம் தான் போகும். எனக்குன்னு இல்லை, மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ்க்காக தான் இருக்கும். இந்த 4th to 5th அந்த ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு 6th 7th லாக்டவுன்லாம் கூட இருக்கலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டன் டேஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த 4th to 5th ஸ்டாண்டர்ட் தான். ஏன்னா வந்து வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் நண்பர்களே. காலைல எழுந்திருப்பேன், எனக்கு சொல்லியிருப்பேன் நான் சைல்டுஹுட்டுன்ட்டு, இருந்தாலும் சொல்லுவோமே, நம்ம சேனல் தானே. காலைல எழுந்துக்கிறதே வந்து 7 மணிக்கு தான் எழுந்துப்பேன். பொறுமையாக எழுந்து அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விட்றதுக்கு ஒரு ஆள், ஜாலியாக இருக்கும். வண்டியில் உட்காந்து அப்படி பறக்க பார்த்துனே போவேன். போயிட்டு கூட்டின்னு போய் விட்ருவாங்க. உள்ளே போயிட்டு அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு ஸ்கூலு கரெக்டாக எத்தனை மணிக்கு 4 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். கரெக்டாக 4 மணிக்கெலாம் ஸ்கூல் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே குத்துன்னு ஓடி வருவேன். எவ்வளோ ஸ்பீடாக வீட்டுக்கு வர முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக வீட்டுக்கு வருவேன். நிறைய பேர் சொல்லுது, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வரத்துக்கு பசங்களோட சுற்றிட்டு வரேன். அப்போலாம் எனக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது தான் ஜாலியே. வீட்டுக்கு போகும்போது அப்படியே வீட்டுக்கிட்டு ஓடி வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு 4:30க்கெலாம் ரெடி ஆகிடுவேன். ரெடி மீன்ஸ் அது கட்டி போட்டு படுத்துருவேன். ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு படுத்துருவேன். படுத்துட்டு கரெக்டாக 4:30 மணிக்கு அவன் போடுவான். 4:30 மணிக்கு போடுவான். ஆக்சுவலாக 4 மணிக்கே போட்டுருவான் இவன். 4 மணிக்கே போட்டுருவான். பட் நானும் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் எல்லா ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மாற்றிட்டு தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வரேன். என் வீட்டுக்கு வருவேன். ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். வந்தவுடனே பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் தான் கிடைக்கும். அந்த 1/2 மணி நேரத்தில் இவனை பார்ப்பேன். விவே பஸ் அப்படியே எப்படி சொல்கிறது, பிரச்சனை கிடையாது. படிக்கணுன்ற ப்ரெஷர் கூட கிடையாதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா வந்து அந்த ஸ்கூலில் வந்து நான் இப்போ எஸ்டி ஸ்கூலில் வந்து 5 சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே மேம். எங்களுக்கெல்லாம் பீரியட் கணக்கெலாம் கிடையாது. அந்த மேமுக்கு என்ன மூடு இருக்கோ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்ஜெக்டில் எடுக்கும். நாங்கள் உட்காந்து படிப்போம். அவ்வளோதான், படிக்கூட மாட்டோம், சும்மா உட்காந்து இருப்போம். எக்ஸாம்லலாம் ஃபெயில் ஆவேன், ஆனால் வீட்டுக்கே தெரியாது. அவ்வளோதான், ஃபெயில் ஆவேன், வீட்டுக்கே தெரியாது. ஃபெயில் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஃபெயில் அவங்க போட மாட்டாங்க, அது ஒன்று. ஃபெயில் நான் வந்து படிக்கவே மாட்டேன். பக்கத்தில் இருக்கவனை பார்த்து தான் எழுதுவேன், படிக்கவே மாட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாது. அவனை பார்த்து ஏதாச்சும் காப்பி அடித்து எழுதிடுவேன். அவங்க வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. ஸோ ஜஸ்ட் பாஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் மார்க்கை போட்டு பாஸ்ன்னு போட்டு அமுச்சு விட்ருவாங்க. முடிஞ்சா அதான் படிக்கணுன்ற ப்ரெஷர் கிடையாது. அது கரெக்டாக வந்து அந்த 5 மணிக்கு அதான் பார்க்க ஆரம்பிக்கிறேன்னா 4:30 மணிக்கு பார்க்க ஆரம்பிப்பேன். 5 மணிக்கு முடியும். 5 மணிக்கு வந்து முடிஞ்சோடனே எனக்கு போய் 1/2 மணி நேரம் ரெடியாகி 5:30க்கு டியூஷன் போயிட்டு உக்காந்தேன்னா அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். என் ஃப்ரெண்டு ஷமீர் சொல்லியிருப்பான், அவன்லாம் இருப்பான், ஜாலியாக இருக்கும். எக்ஸாம் வரப்பா, அது வேறு விஷயம். பட் அதெல்லாம் வேணாம், நமக்கு நல்ல ஒரு கோல்டன் மெமரிஸ் மட்டும் எடுத்துகிட்டு போவோம். அதெல்லாம் இருக்கும். ஜாலியாக சுற்றின்னு இருப்பேன்.
சேம் 7:30க்கு டியூஷன் முடியும். அங்கேருந்து குத்துன்னு ஓடி வந்து 7:15க்கு 7:45க்குலாம் வீட்டில் இருப்பேன். 7:45க்கு வீட்டில் இருந்தேன்னா எங்கள் அம்மா வந்து அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துன்னு கிச்சனுக்கு போயிடுவாங்க. எங்கள் அண்ணனும் 9 மணிக்கு தான் வருவான். அவனுக்கு டியூஷன் இருக்கும். அப்போ 9 மணிக்கு வருவான். அவன் வந்து 9 மணிக்கு டியூஷன் முடியும், 9:30க்கு வீட்டுக்கு வருவான். ஏன்னா டியூஷன் கொஞ்சம் தூரம். 9:30க்கு மேலே வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து அவன் சாப்பிடுவான். அப்போ நமக்கு என்ன, 7:45 9:30 மணி வரைக்கும் டிவி நம்ம கையில் தான். போடு நிஞ்சா ஹட்டோரி வர்ற மாதிரி ஷோ. இப்போ பார்த்த கூட ஜல்லியாக இருக்கும். இப்போ கூட பசங்கள்லாம் இப்போ இன்னும் நிஞ்சா ஹட்டோரி பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு நிஞ்சா ஹட்டோரி இப்போ பார்த்தா ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஒரு மாதிரி காண்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அப்போ செம்ம ப்ளஸ். அதெல்லாம் அப்படியே வந்து தலைக்காணியை போட்டு வீட்டில் தலைக்காணியை போட்டு படுப்பேன். வீட்டில் டிவி இருக்கும். டிவிக்கு முன்னாடி தலைக்காணியை போட்டு படுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஜாலியாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. நைட்டு வந்து 9:30 நைட்டாக தான் 10 மணிக்குள்ளேயே தூங்கிடுவேன். 10 மணிக்குள்ளே தூங்கி 7 மணிக்கு தான் எழுதுப்பேன். அப்போல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூங்கியிருக்கேன் அப்படின்னு. நான் நிறைய பேர் நல்லா தூங்கலாம் ஆளுங்களாம் இப்போ தூங்காமல் சுற்றின்னு இருக்கானுங்க. ஸோ நாஸ்டாலஜி கூட நல்லா தான் இருக்குது. சரி, இந்த நாஸ்டாலஜி பேசிக்கிட்டு நான் அப்படியே இந்த வீடியோ சாத்தி இன்னும் கிளம்புறேன். எங்கெங்கே ஆரம்பித்து எங்கெங்கேயோ போயிருக்கேன் தான். பட் ஓகே, இன்றைக்கான வீடியோ போட்டேன் கரெக்டாக. ஸோ ஆல் செக் பாக்ஸ் ஆர் டிக்ட். போயிட்டு ஒரு 2 பேஜ் புக்கை படிச்சுட்டு இப்போ படுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். டன்னு. ஓகே நண்பர்களே, நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஜாலியாக பொங்கல் சாப்பிட்டு வைப்பு பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு பார்ப்போம். பாய், see you, குட் நைட்.